Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. Something absolutely crazy has happened. Fatih Birol, இவர் வந்து IEA அதாவது இன்டர்நேஷனல் எனர்ஜி அசோசியேஷனோட ஹெட். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? வர்ஸ்ட் எனர்ஜி கிரைசிஸ் இன் ஹியூமன் ஹிஸ்டரி. வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு எனர்ஜி தட்டுப்பாடு. எனர்ஜினா என்ன? நம்ம பெட்ரோல், டீசல், கேஸ் இதை சொல்லிக்கலாம். நம்ம வாழ்வாதாரத்தை வந்து ஓட வச்சுட்டு இருக்கக்கூடிய பேசிக்கான அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் எனர்ஜி வந்து இதுதான். நீங்க வந்து எதனால எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை? எலக்ட்ரிசிட்டி தேவை, கரெக்டா? உங்க போனை சார்ஜ் பண்றதுக்கு, இந்த டவர் உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. இது ஒரு எனர்ஜி. இதை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கேஸோ இல்ல கோலோ ஏதோ ஒரு எனர்ஜி தேவைப்படுது. பெட்ரோலோ டீசலோ ஒரு ஜெனரேட்டர்ல ரன் பண்ண வச்சு அப்படிதான் நம்மளுக்கு எனர்ஜி வருது. நம்ம வாழ்க்கையில காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எல்லாத்துக்குமே, நம்ம வண்டியில போறதுக்கு, சமைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு எனர்ஜி தேவைப்பட்டு இருக்குல்ல. சோ இந்த எனர்ஜி கிரைசிஸ் மனித வரலாற்றிலே, ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே இவ்வளவு மோசமா ஒரு உச்சக்கட்ட நிலைமையில இருந்ததே கிடையாது. இப்போ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் எனர்ஜி அசோசியேஷனோட ஹெட் வந்து சொல்லியிருக்காரு. இதோட எதிரொலியா உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஹீட்டை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது. எவ்ரிவன் இஸ் ஃபீலிங் தி ஹீட். இந்தியால வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுறப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த வலியை வந்து இந்திய மக்கள் ஃபீல் பண்ண முடியாம தாங்க வேண்டியதுதான் அரசாங்கத்தோட வேலை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்தியன் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை பெரிய பிரச்சனையாக போகுது, இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும்னு பேசுறாங்கன்னா, யூ மே அண்டர்ஸ்டாண்ட் இது எவ்வளவு சிவியரான ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மதன் இவ்வளவு பெருசா பிரச்சனையை போக விட்டுக்கிட்டே இருக்காங்க? மிடில் ஈஸ்ட்ல இன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? ஏன் எல்லாரும் இப்போ திடீர்னு இவ்வளவு பதறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் வித்அவுட் ரீசன். மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது. அதுல இன்னைக்கு என்ன நடந்திருக்குது அண்ட் இந்தியா அதுல எப்படி காயப்பட்டு இருக்குது அப்படிங்கறதையும் நான் உங்ககிட்ட டீடைல்டா இப்போ சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் டிராவல் பண்ணிருக்கேன், உங்களுக்கே தெரியும், பேக்ரவுண்ட் பார்த்தா மாதிரி இருக்கும். எங்க இருந்தாலும் டெய்லி வேர்ல்டுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் வந்து ரொம்ப டீடைல்டா வெல் எக்ஸ்பிளைன்டா வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்றேன். பட் அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபுல்லா எண்ட் டு எண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் முடியும். ஏன்னா நான் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிடுவேன். யூடியூப் உங்ககிட்ட வந்து அது அல்கோரிதம் காமிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாது மட்டுமே அது பாசிபிள். எனிவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நேத்து வீடியோ, முந்தா நாள் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மிடில் ஈஸ்ட்ல ட்ரம்ப் வந்து ஒரு அல்டிமேட்டம் கொடுத்திருக்காரு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 48 hours கெடு விதிச்சிருக்காரு. அண்ட் அந்த 48 hours இன்னும் சில மணி நேரத்தில் முடிய போகுது. இந்த 48 hours என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு 48 மணி நேரம் தரேன், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை நீ வந்து ஓபன் பண்ணி விட்டுரு அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம், ஓகேவா? இந்த ஒரு 33 கிலோமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய இந்த கடல் பகுதி மூலியமா தான் உலகத்தில் இருக்கக்கூடிய 20% ஆஃப் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. அதுல எஸ்பெஷலி இந்தியா, சைனா மாதிரி அதிகமா எனர்ஜியை இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் வந்து இந்த இடத்துல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிருக்கோம். இங்க இருந்து வரக்கூடிய கேஸ், பெட்ரோல், டீசல் வந்து நம்ம 85% இந்தியா மட்டுமே வந்து நம்மளோட 85% ஆஃப் எனர்ஜி இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு இருந்திருக்கோம் ஒரு காலகட்டத்தில். அப்போ உங்களுக்கு இது புரியும். இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ்ல இந்த பாட்டில் நெக் வழியா தான் நம்மளுக்கு வரணும். ஆனா இந்த பாட்டில் நெக்ல பிரச்சனை. இங்க பிரச்சனைனா இங்க தண்ணி வராது, கரெக்டா? இங்க பிரச்சனை நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன இடத்துல. அதனால இங்க பெட்ரோல் இருக்குது, இங்க பெட்ரோல், டீசல் எல்லாம் இருக்குது. ஆனா இந்த சின்ன பாட்டில் நெக்ல பிரச்சனைங்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து வர வேண்டிய பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாத்துலயுமே பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. இதை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பாட்டில் நெக்க சொல்றாங்க. இந்த பாட்டில் நெக்க வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்றாங்க. அங்க வந்து அவ்வளவு ஈஸியா யாரையும் பாஸ் பண்ண விடுறது இல்ல. இப்ப பாஸ் பண்ண விடுற கப்பல்களுக்கு அவங்க டோல் வேற போடுறாங்க. $2 million வந்து ஒரு கப்பலுக்கு கட்டினா மட்டுமே இது வழியா போக முடியும். அப்படி போகக்கூடிய கப்பல்களுமே யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா, சைனா, ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி 1-2 கண்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் அவங்க கப்பல்கள் அலோவ் பண்றாங்க. அதாவது ஈரான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு யாரை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கப்பல்களை போகிறதுக்கு அலோவ் பண்றாங்க. அவங்களுக்குமே $2 million வந்து அவங்க பே பண்ண சொல்றாங்க. இந்த $2 million ஒரு கப்பலுக்கும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கேஸுக்கு, நம்ம போடக்கூடிய பெட்ரோலுக்கு, டீசலுக்கு அவங்க அங்க கலெக்ட் பண்ணாங்கன்னா அதை கம்பெனிக்காரன் அவன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க போறான். அதை நம்ம தலையில வந்து கட்டுவாங்க. ஒரே நேரத்தில் இந்தியா, சைனா, ஸ்ரீலங்கா, சவுத் கொரியா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், நீங்க மிடில் ஈஸ்ட்ல, சாரி, இந்த வெஸ்ட் ஏஷியால இருக்க, வெஸ்ட் ஏஷியாவா, ஆமா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நம்மள அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லப்படக்கூடிய கண்ட்ரீஸ், கரெக்டா? அவங்க சைனா, சவுத் கொரியா வரைக்கும் மேல வரைக்கும் நீங்க போனீங்கன்னா கூட எல்லா இடத்துல இருக்கிற கண்ட்ரீஸுமே இந்த ஒரு இடத்துல இருந்து பெட்ரோல், டீசல் வாங்குறதுனால, இதை கண்ட்ரோல் பண்றதுனால நம்மளுக்கு மொத்தமா பாதிப்பு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் டோல் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல. ஈரான் டோல் கலெக்ட் பண்றது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 48 மணி நேரம் கெடு கொடுத்தியே அது எதுக்கு? 48 மணி நேரத்தில் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் நெக்ல வந்து நீ கண்ட்ரோல் பண்ணாத, எல்லாத்தையும் ஃப்ரீயா போக விடு. நீ போக விடலைனால், ஏன்னா அமெரிக்காலையும் விலைவாசி ஏறுது, 20% விலை 20% இங்க ஃப்ளோ ஆனாலும் அது டைரக்டா அமெரிக்காவுக்கு போகலைனாலும் அமெரிக்கால இருக்கிற பெட்ரோல் டீசல் விலையும் இதுக்கு அதிகமாகும்ல. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா சப்ளை வந்து திடீர்னு 20% கம்மியாகுது. கரெக்டா? சோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 48 மணி நேரத்தில் நீ இதை திறக்கலைனா நான் வந்து ஈரானோட முக்கியமான பவர் பிளான்ட் எல்லாம் இருட்டுக்குள்ள நான் போக வச்சிருவேன், அதாவது எலக்ட்ரிசிட்டி எங்க ப்ரொடியூஸ் பண்ற எல்லாத்தையும் அடிச்சிருவேன். ஈரான் பதிலுக்கு நானும் அடிப்பேன்னு சொன்னாங்கல்ல. இப்போ ஈரான் அதை தாண்டி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, நீ வந்து என்னோட பவர் பிளான்ட் அடிச்சா நான் ஓன் பவர் பிளான்ட் எல்லாம் அடிப்பேன். பட் அது போக அவங்களோட பவர் பிளான்ட் அமெரிக்கால போய் அடிக்க போறாங்க, மிடில் ஈஸ்ட்ல, அதாவது சவுதி, கத்தார், துபாய், பஹ்ரைன், குவைத், இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த பணக்கார கண்ட்ரிஸ் இருக்காங்களா, அவங்களோட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உடச்சு விட்டுருவேங்கிறாங்க. இங்க அடிச்சா எப்படி அங்க வலிக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கலகலப்பு படத்துல வர்ற மாதிரி எல்லாருமே இங்க அடிச்சா இங்க தானடா வலிக்கும், அங்க எப்படிடா வலிக்கும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இங்க இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் பல வருஷமா அமெரிக்காவை வந்து பேசஸ் வைக்க விட்டுருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூஎஸ் பேசஸ் இங்க இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. இந்த யூஎஸ்க்கு ஏன் இடம் கொடுத்து வச்சாங்கன்னா, அமெரிக்கா வந்து இங்க இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் செக்யூரிட்டி ப்ராமிஸ் பண்ணாங்க. அதாவது இப்போ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நடந்துட்டு இருக்குல்ல, ஈரான் வந்து நடுவில் மரணடி அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இது நடக்காது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான், நான் காவல் காத்துக்கிறேன் எனக்கு இடத்த தான் சொல்லி கேட்டு தான் வந்து அமெரிக்கா அங்க உட்கார்ந்தாங்க. ஈரான் என்ன பண்றாங்கன்னா, இங்க அடிக்கிறதுனால நீ என்ன அஷூரன்ஸ் கொடுத்துட்டு மிடில் ஈஸ்டுக்குள்ள வந்திருக்க, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லி தானே, நான் பெரிய கண்ட்ரி, என்கிட்ட ஆயுதங்கள் நிறைய இருக்குது, பணக்கார கண்ட்ரின்னு. ஆனா உன்னால சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல பாத்தியா, நீ சொன்னதுக்கு அப்புறமே இங்க போட்டு என்ன அடி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து கண்ணாடி எடுத்து காமிக்கிற மாதிரி இவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. கரெக்டா? இதுக்கு நடுவுல தான் ட்ரம்ப் வந்து கொடுத்த அந்த அல்டிமேட்டம் வந்து ஃபியூ ஹவர்ஸ்ல முடியுது. அப்ப ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஒரு ட்ரூத் சோஷியல், அவருக்குன்னு சொந்தமா ஒரு சோஷியல் மீடியா அவரே ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவர் வேற எந்த சோஷியல் மீடியால இருந்தாலும் அவர் பதவி போன உடனே அந்த சோஷியல் மீடியால வந்து ஒரு அக்கௌண்ட் டெலீட் பண்ணி விட்டுருவாங்க, இவர் போய் பேசுறாருன்னு சொல்லிட்டு. சோ சொந்தமா இந்த ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருக்காருல, அதுல வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஈரானை அழிச்சிருவேன், உடைச்சிருவேன், உருட்டிடுவேன், நான் வந்து சில முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்காம இருக்கேன், என்கிட்ட பவர் இருக்குது, ஆனா என்ன எடுக்க வச்சிராதீங்க அப்படின்லாம் மிரட்டிட்டு இருக்காரு. பேசிக்கா இது எதை நோக்கி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்போட கையில ஈரானோட நேரா சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஈரானோட தலைமையை வந்து காலி பண்ணணும்னு நினைச்சாரு. பட் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அவரோட பையன், அதாவது அலி காமினை, அவங்களோட பையன் மோஜ்தபா காமினை தான் வந்து இப்ப அங்க ஹெட்டா இருக்காரு. அவரை வந்து பங்கருக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அதாவது மண்ணுக்கு அடியில அதல பாதாளத்துல பெரிய சிட்டியே அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஈரான் வந்து மேல ஒரு சிட்டி, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சிட்டி, நம்ம இந்தியால பாக்குற மாதிரி சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாத், நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சிட்டி பார்க்க முடிஞ்சுன்னா, மண்ணுக்கு அடியில அவங்க சிட்டிஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. மண்ணுக்கு அடியில மிசைல் சிட்டி இருக்குங்கறாங்க, மண்ணுக்கு அடியில வந்து பங்களாஸ் இருக்குங்கறாங்க. இந்த மாதிரி அவங்க மண்ணுக்கு அடியில ஒரு பெரிய சிட்டியே உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த சினிமால காமிக்கிற மாதிரி இவங்க வானத்துல இருந்து எவ்வளவு குண்டு போட்டாலும் அது மண்ணை தொலைச்சிட்டு உள்ளுக்குள்ள போகிறதுல, எர்த்த வந்து உடைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள போயெல்லாம் வந்து இந்த குண்டுகள் தாக்குறதுல ஏற்படுத்த முடியறதுல அவங்க அதுக்குள்ள பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட்டையும் எங்களால டாப்பிள் பண்ண முடியல. ஈரானுக்குள்ள போய் நான் வந்து கவர்மெண்ட் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் போனாரு, பண்ண முடியல. நான் அவங்களோட டிஃபென்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலி பண்ணிட்டேனே சொல்லி ஒரு சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காரு. பட் பண்ணல, எதுவுமே பண்ணாம ஈடு கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப ட்ரம்புக்கு வந்து அல்டிமேட் ஆயுதமா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அணு ஆயுதத்தை கையில் எடுப்பாருங்கிற ஒரு கேள்வி வந்து நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க இந்தியன் மார்க்கெட்டே பாத்தீங்கன்னா பயங்கரமா விழுந்துட்டு இருக்குது. ஷேர் மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் போயிருக்குது, இதுக்கு மேல வந்துரும் நினைச்சா அதுக்கப்புறம் இன்னும் போகுது. சரிப்பா இவ்வளவு தூரம் போயிடுச்சு, இதுக்கு மேல வந்துரும் அப்படின்னு யோசிச்சா அதுக்கப்புறம் இன்னும் கீழே போகுது. ஏன் கீழே போய்கிட்டே இருக்குது, எவ்வளவு தூரத்துக்கு போகணும்னு தெரியவே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு, என்கிட்ட ஒரு பயங்கரமான ஆயுதம் இருக்குதுன்னு அணு ஆயுதத்தை வேற பயமுறுத்துறாரு. நிறைய பேர் யோசிக்கலாம், அந்த அணு ஆயுதம்லாம் வந்து முடிஞ்சுனா போர் முடிஞ்சிரும். நோ, இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த போரே நீங்க எடுத்துக்கோங்களேன். இப்போ இருக்கிற போர்னாலே இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம வெறுமனே பெட்ரோல், டீசல், கேஸ் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கோம். நோ, நம்ம ஒரு விவசாயிகளுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்தியால இருந்து அதிகமான பாஸ்மதி அரிசியை வந்து நம்ம மிடில் ஈஸ்ட்டுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து போர்னால நம்ம பாஸ்மதி அரிசியை அங்க விற்க முடியல. பாஸ்மதி அரிசியை நம்ம அங்க விற்க முடியலங்கிறதுனால ஒரு பெரிய மார்க்கெட் காலி ஆகுதுங்கிறதுனால இருக்கிற பாஸ்மதி அரிசி கெட்டு போயிடும், இருக்கிறப்ப வித்தரணும். ஸோ விவசாயிங்க வந்து கம்மியான விலைக்கு விற்க பாக்குறாங்க, எங்கனாலும் கொடுக்க பாக்குறாங்க. அப்ப விவசாயம் அடிவாங்க ஆரம்பிக்குது. ரெண்டாவது, நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்து நம்ம ஊர்ல நிறைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்குது, நிறைய ஃபேமஸான சிமெண்ட் ஃபேக்டரிஸ் நம்ம ஊர்ல இருக்குது. இதை நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். இந்த சிமெண்ட்டுக்கு தேவையான சில முக்கியமான மூலப்பொருட்கள் வந்து நம்மளுக்கு மிடில் ஈஸ்ட்ல தான் வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் பயங்கரமா அடி வாங்கிருச்சு. நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு, இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு டூரிசமா நம்ம இங்க இருந்து அங்க அனுப்புறவங்க, அங்கேருந்து இங்க வர்றவங்க, நம்ம ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் வந்து இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சுங்கிறது ரொம்ப ஹையா இருக்கும். இப்போ அது வந்து அடி வாங்கிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் கை வைக்கிறதுனால இந்தியாவில் மல்டிபிள் அவென்யூஸ்ல வந்து நம்மளுக்கு இன்னைக்கே நம்மளுக்கு பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது.
நிறைய பேர் இது வந்து ஒரு செக்லூடடா ஒன் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு. இட் இஸ் அ செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லா இடத்தையுமே பாதிச்சிட்டு இருக்குது. ஸோ இது எங்க போய் முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிறது. ட்ரம்ப் தப்பான டிசிஷன் எடுக்கலைனால், இந்த போர் இப்போ இருக்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சுனால், யூகே என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்த போர்ல வந்து ஜாயின் பண்றோம் டிஃபென்ஸ்க்காக. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா கண்ட்ரியும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து நீ என் ஃப்ரெண்டே கிடையாது, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்லாம் மிரட்டுறாரு. அப்போ வேற கண்ட்ரிஸ் எல்லாம் வேற வழி இல்லாம உள்ளுக்குள்ள வராங்க. இட் இஸ் பிகமிங் ஒன் கண்ட்ரி வர்சஸ் மல்டிபிள் கண்ட்ரிஸ். இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஆல்ரெடி இஸ்ரேல் அமெரிக்கான்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கப்ப யூகேவும் கப்பல் அனுப்புறாங்க, அவங்களோட ராயல் ஏர்ஃபோர்ஸ் அனுப்புறாங்க ஈரானுக்கு எதிராக. இப்போ ஈரான் என்ன பண்ணுவாங்க, யூகேவையும் அடிக்க பார்ப்பாங்க. கரெக்டா? இப்போ அது நடந்துட்டு இருக்குது ஆல்ரெடி. இப்போ வந்து யூகேவோட டிஃபென்ஸ் வந்து ஈரானோட ட்ரோன்ஸை அடிச்சு தகர்த்திட்டு இருக்காங்க. இந்த போரை வந்து பல நாடுகளை இன்வால்வ் பண்ற மாதிரி ட்ரம்ப் கொண்டு போய்கிட்டே இருக்காரு. இஸ்ரேல் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த போர் வந்து இன்னும் பல வாரங்களுக்கு போகும். இட் இஸ் நாட் கோயிங் டு பி a ஷார்ட். கண்ணு கெட்டின தூரத்துக்கு இது முடிவுக்கு வர போறது கிடையாது. இது இன்னும் தள்ளி போகும். இந்த போர் வந்து இன்னும் இழுத்துக்கிட்டு போகும். எங்களுக்கு அது தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க வேற சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு போரா பெருசா போயிட்டே இருக்கிறப்போ இந்தியாவோட மொத்த கண்ட்ரியாவே நம்ம வெளிநாட்டுக்கு பண்ண வேண்டிய பிசினஸ். ஒரு போர் போயிட்டு இருக்கப்போ டூரிசம் எவ்வளவு அடி வாங்குது, டூரிஸ்ட் செலவு பண்ணக்கூடிய காசு எவ்வளவு அடி வாங்குது, டூரிஸ்ட் எங்க போய் செலவு பண்ண போறாங்க. இந்தியாவுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் வந்து வெறுமனே 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல செலவு பண்ணுவாங்க, மகாபலிபுரத்துல போய் செலவு பண்ணுவாங்க, பாண்டிச்சேரி போவாங்க, கோவா போவாங்க, அங்க இருக்கிற லோக்கல் எக்கானமி அடி வாங்குது. அதே மாதிரி பிசினஸஸ் நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி இது சிமெண்ட், இது சும்மா எனக்கு உடனே தோணுது சொல்றேன். எல்பிஜி வச்சு இருக்கக்கூடிய பிசினஸ், பெட்ரோல் டீசல் பேஸ் பண்ணி ஃபேக்டரிஸ் ரன் பண்ணக்கூடிய பிசினஸஸ், கேஸ் வச்சு ஃபேக்டரிஸ் ரன் பண்ணக்கூடிய பிசினஸ் which is ஹோட்டல் செயின்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சது இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ். என்னைக்குமே ஒரு போர் வந்து ஒரு லாங் டேர்ம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல இண்டஸ்ட்ரீஸ் சம்பந்தமே இல்லாம காவு வாங்கியிருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐஏ என்ன சொல்லியிருக்காங்க, உலகத்திலே இவ்வளவு பெரிய எனர்ஜி கிரைசிஸ் மனித வரலாற்றிலே இருந்ததுல ஒரே நேரத்தில் பெட்ரோல் பிரச்சனையும் இருக்குது, ஒரே நேரத்தில் டீசல் பிரச்சனை இருக்குது, ஒரே நேரத்தில் கேஸ் பிரச்சனை இருக்குது. இப்படி ஒன்று நடந்ததே கிடையாது. ஒரே நேரத்தில் மூணுக்குமே பிரச்சனை வர்றது ஹியூமன் ஹிஸ்டரியிலே இதான் முதல் தடவை அப்படிங்கிறாங்க. இந்தியா என்ன சொல்றாங்க, இதை நாங்கள் எப்படியாவது பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்தில் நம்மளோட ரூபீஸ் வந்து பயங்கரமா விழுந்துட்டு இருக்குது. $1 வர்சஸ் ரூபி நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்குலாம் சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது, இப்போ சமர் அரௌண்ட் 50, இப்போ அது அப்படியே டபுள் ஆகி 100 நெருங்கி போயிட்டு இருக்குது. இது இப்படியே போச்சுன்னா நம்மளுக்கு இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பிரச்சனை வரலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு இந்த போர்னால ஏற்பட்டு இருக்குது. இந்த போர் சீக்கிரமா முடியறப்பாடு கிடையாது. இன்னைக்கு வீடியோவோட பிக்கெஸ்ட் டேக்அவே, யூகேவும் இந்த போர்ல சேர்றாங்க. இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து ஹியூமன் ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு பெருசா இருக்குது. விச் மீன்ஸ் ஷேர் மார்க்கெட் இன்னமும் ரியாக்ட் பண்ணும். இந்திய கம்பெனிஸோட மதிப்பீடு, மொத்த மார்க்கெட் வேல்யூ வந்து பயங்கரமா விழுகும். நான் சொல்றது பெரிய பெரிய டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, அப்புறம் வந்து மஹிந்திரா, டாடா, ரிலையன்ஸ், என்ன நேம கம்பெனி அது விழுந்துட்டு தான் இருக்குது. நீங்க எந்த கம்பெனி சொன்னீங்களா, கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாத்தோட மார்க்கெட் வேல்யூ விழுந்துட்டு இருக்குது. அப்போ 2026ல ஓவராலாவே நம்ம வந்து இந்த வருஷம் முடியறப்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்க வேண்டிய போனஸ் அது எல்லாமே அடி வாங்கும். ஒரு இட்ஸ் எ செயின் ரியாக்ஷன். கரெக்ட்டா? கம்பெனி சம்பாதிச்சா அது போனஸா ரிஃப்ளெக்ட் ஆகும், சம்பளமா இன்க்ரீஸ், அது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷனா போயிட்டு இருக்குது. ஸோ இந்த போர் வந்து எந்த விதத்திலும் யாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இல்ல, கண்ணு கெட்டின தூரத்துக்கு முடிகிற மாதிரியும் இல்ல. நாளைக்கு இந்த 48 hours ட்ரம்ப் கொடுத்த கெடு வந்து முடிய போகுது. எப்படி ட்ரம்ப் அதுக்கு ரியாக்ட் பண்ற, ஈரான் வந்து மண்டிடுற மாதிரி இல்ல, ஈரான் வந்து பதிலுக்கு சண்டை போடணுங்கிற மோட்ல தான் இருக்காங்க. We have to wait and see how this is going to reflect on Iran. Anyway, நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers MG. Subscribe பண்ணுங்க. அப்போ தான் நான் நாளைக்கு போஸ்ட் பண்ற வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நான் சொன்ன மாதிரி உலகத்தில் எங்க இருந்தாலும் நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுறேன். பட் அது உங்களுக்கு வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் முடியும். So I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.